அம்மாட்ட சொல்ல போகிறதில்ல. எனக்கு வேலை போனது தெரிஞ்சா அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்ன இந்த வேலையை நம்பி பேங்க்கில் வேற லோன் வாங்கி வச்சுருக்கேன். மாதம் 65,000 டியூ கட்டணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சுருக்கேன். எப்படி சமாளிக்க போகிறேனே தெரில. மந்த்லி 65,000. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றல. யாரு? அண்ணா. சொல்லுண்ணா. எங்க இருக்க? ஆஃபீஸ்ல ப்ராஜெக்ட் மேனேஜரோட சின்ன மீட்டிங். ஏன் கேக்குற? எந்த ஆபீஸ்ல நீ ப்ராஜெக்ட் மேனேஜரோட மீட்டிங்ல இருக்கியோ அதே ஆபீஸ்ல நானும் இருக்கேன். கொஞ்சம் திரும்பி பாரு. இதான் ஆஃபீஸா? சார் தான் ப்ராஜெக்ட் மேனேஜரா? சார், நான் மதுசூதனன். நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன ஹீரோயிசமா? ஹியூமனிசம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறவன் ஆம்பளையே கிடையாது. அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி. ஏய், யார் கையை பிடிக்கிற? மூக்கு உடைச்சிரு. ஹலோ, இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேணாம். நாங்க 2 பேரும் மேஜர். நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. என்ன மீறி இவனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பார்க்கறேன். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ப்ரொசீஜர் பிரகாரம் உங்க 2 பேருடைய போட்டோஸையும் நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவோம். 30 நாளைக்குள்ள எந்த விதமான அப்ஜெக்ஷன் வரலன்னா நீங்க மேரேஜ் பண்ணிக்கலாம். மேரேஜ் டேட் முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அன்னைக்கு வரும்போது ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் பூரா என்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும். நவம்பர் 15th மேரேஜ் டேட் கன்ஃபார்ம். மரு, நீ ரொம்ப அவசரப்படுறேன்னு நினைக்கிறேன். யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். இல்ல, உங்க அண்ணன் கிட்ட பேசி நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம்ல. நீ அவனை கன்வின்ஸ் பண்ண போற. என் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. உன்னையும் பிரிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்டர்னாலும் போவான். தம்பி, ஈசி கவுண்டர் எங்க இருக்குப்பா? உள்ள கேளுங்க சார். இங்க பாரு, இந்த 30 டேஸ்க்கு எனக்கு எந்த காலும் பண்ணாத. ஏதாவது அர்ஜென்ட்னா நீ திவ்யா கிட்ட சொல்லு. திவ்யா என்கிட்ட சொல்வா. நான் உன்னை கூப்பிடுறேன். அப்புறம் இந்த நம்பரை டிஸ்கனெக்ட் பண்ணி ஒரு புது சிம் ஒரு பொண்ணு பேர்ல எடுத்து வச்சுக்கோ. ஏன்? டெஃபினட்டா என்னோட கால்ஸ் எல்லாம் என் அண்ணன் ட்ரேஸ் பண்ணுவான். அதான். சரி, நம்ம கல்யாண விஷயத்தை எங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன். டேய், புரிஞ்சுக்கோடா. ஆல்ரெடி ஒரு பிரச்சனையே அண்ணன் இருக்கான். நீ போய் உங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க முடியாதுன்னு அவங்களும் ஒரு பிரச்சனையே வந்து நிக்க கூடாது. நான் சொன்ன மாதிரி நவம்பர் 15th இந்த கல்யாணம் நடக்கணும். இல்ல? ஏய், நவம்பர் 15th நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஒருவேளை நம்மளை ஃபாலோ பண்றானா? நாம கிளம்பலாம். ஹலோ ஹலோ பார்கவி. தீனா. அண்ணா, நான் திவ்யா பேசுறேன். சொல்லு. மது, உன்கிட்ட அர்ஜென்ட்டா பேசணுமா? ஓகே. நாளைக்கு 9:30 ஆஃபீஸ் வந்துடுறேன். சரி. சொல்றா. ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்னியா? என்ன விஷயம்? மரு, மனசு கேட்கல. உனக்கு ஓகேன்னா நான் அம்மா கிட்ட பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நாளைக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டுமா? நானே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சதும் நீ நானும் திருவண்ணாமலை போறோம். அம்மாவை கன்வின்ஸ் பண்றோம். புரியுதா? அது வரைக்கும் பேசாம இருடா ப்ளீஸ். சரி, வச்சிடவா? டேடி, சொல்லு. காலையில கல்யாணம் நடந்துரும்ல? எந்த பிரச்சனையும் வராதுல்ல? மனசை போட்டு குழப்பிக்காத. எந்த பிரச்சனையும் கண்டிப்பா வராது. வரக்கூடாது. நல்லபடியா நடக்கணும். கண்டிப்பா நடக்குமா? நாளை காலை நீ என்ன பிக்கப் பண்ண வர வேணாம். நான் என் ஃப்ரெண்ட் வண்டியில ஸ்ட்ரைட்டா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். ஓகே, பை.
மதுட்ட பேசுனியா? எப்போ வந்து என்னை மீட் பண்றான்? இன்னைக்கு ஆஃப்டர்நூன்குள்ள வந்து உங்களை மீட் பண்ணுவோம். ஆஃப்டர்நூன்குள்ள பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல பயங்கரவாதி சோட்டா கைது, 2 பேர் அப்ரூவர் இருக்கா? ஆமா. அந்த அப்ரூவரான 2 பேர்ல ஒருத்தன் பேர் குழந்தைவேல், இன்னொருத்தன் பேர் மதுசூதனன், உன் லவ்வர். நம்பலைல? செங்கல்பட்டுல அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதான் அவனால ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர முடியல. அது மட்டும் இல்ல, நேற்று ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டிக்கு இருந்த 2 இன்ஸ்பெக்டரை கத்தியால குத்திட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. சோட்டாவோட சேர்ந்து என்ன பிளான் பண்ணிருக்காங்க, சென்னை சிட்டில எங்கெங்க பாம்பு வைக்க போறாங்கன்னு தெரியல. மொத்த டிபார்ட்மெண்ட் டென்ஷன்ல இருக்கு. ஆனா ஒரு அண்ணனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? உனக்கு கல்யாணம் நடக்கல. அதான் நீ படிச்ச பொண்ணு, உனக்கு நல்லது கெட்டது தெரியும்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் இனிமையா தெரிஞ்சு நடத்துக்கோ. கடைசி வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் வரல, ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப். நீ அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன். அவன் மேரேஜ் என்னதும் எஸ்கேப் ஆயிட்டான்டி. ஹலோ. ஹலோ, நான் மது பேசுகிறேன். எங்கே இருக்க? வீட்டில். நீ? பக்கத்தில் யாரும் இல்லைல்ல, தனியாக தானே இருக்க? இல்லை, சொல்லு. இப்போ நான் திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். நீ உடனே கிளம்பி செங்கல்பட்டு தாண்டி 10 கிலோமீட்டர் இருக்க சாஸ்தா செம்மன் குவாரிக்கு வா. நடந்த எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும். உங்கள் அண்ணன் அதான் அந்த கருவா பையன், நம்மளை பிரிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்டென்ட் வேணா போவான் நீ சொன்ன, அது கரெக்ட். நேற்று ஆக்சிடென்ட் ஆகி நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது யாருக்கும் தெரியாம என்ன பிளான் பண்ண தெரியுமா? மது, ஃபோனில் வேணாம், நேரில் பேசலாம். நான் பாத்துக்கிறேன். கன் ஃபுல்லி லோடட் தானே? வண்டியில இரு சார். டிசிக்கு இன்ஃபார்ம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நல்ல வேலை ஹாஸ்பிட்டல் என்கவுண்டரை பத்தி போன்ல அது இதுன்னு சொல்றதுக்குள்ளே போனை கட் பண்ணிட்டேன். அவனை என் கையால கொண்டாதான் என் ஜாபுக்கு சேஃப், என் தங்கச்சி வாழ்க்கைக்கு சேஃப். ஸ்டேஷனுக்கு போங்க. வரைக்கும் பார் கையில 4 வரி பத்தாது. ரொம்ப சின்சியரா. ஹலோ, இந்த நம்பர்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி மதுன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க சார், அர்ஜென்ட். இது பிளைண்ட் நடத்துகிற பிசிஓ போத்து. இங்கே 100-200 பேர் வந்து போகிறாங்க. நான் யாருன்னு தேடுறது மேடம். வண்டியில் இரு. சாகலவா? விடுங்க பாத்து, விட்டுட்டு வந்துடுறேன். வண்டியில் ஏற. விட்டுட்டு வந்துடு பாஸ். அப்போ ஐயோ, நான் ஓட்டுறேன். ஏன் நாம மீட் பண்ண போற லொகேஷன் உன்கிட்ட பட்டு தானே சொன்னேன். உனக்கு முன்னாடி அண்ணன் வந்து நிற்கிறான். அவன் ஃபோனை ட்ரேஸ் பண்ணி நான் பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். ஒட்டு கேட்கல, நான் தான் நீ பேசும்போது ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டேன். ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டியா? பாவி, போட்டு கொடுத்ததே நீதானா? என்ன திடீர்னு கார்க்குள்ள தண்ணி வருது? இல்ல பாஸ், கார்ல ஏசி லீக் ஆயிருக்கு. எருமை எருமை, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நான் அந்த சோட்டாவோட ஆளா இருந்திருந்தா ஹாஸ்பிட்டல் அவனோட சேர்ந்து எஸ்கேப் ஆயிருப்பேன்ல. உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணோம்? இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃபேமிலி நீ தான் என் உலகம். என் உலகத்துக்கிட்ட நான் உண்மையா இருக்கேன். நடந்த எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். இனிமேல் அதை நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். சாரி, நான் அவசரப்பட்டு உன்னை சந்தேகப்பட்டிருக்கூடாது.
கொஞ்சம் கூட அறிவே இல்லை எனக்கு. அதுதானே நானும் சொன்னேன். சரி, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. பாத்ரூம். ஹலோ, சாப்பிட்டு போயா? போய்கிட்டே சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிடல? நீ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற? நான் என்ன பண்ணணும் டிசைடே பண்ணிட்டேன். நம்ம 3 பேரும் டைரக்டா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய் கமிஷனரை மீட் பண்றோம். உனக்கும் சோட்டாக்கோ எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் என் அண்ணனும் இவனும் சொல்லுவோம். சொன்னா உடனே நம்பி எல்லா கேஸும் ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? எவிடன்ஸ் வேணும் போலீஸ்க்கு. எப்படி சோட்டாவுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குங்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எவிடன்ஸா வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இல்ல அதை விட ஸ்ட்ராங்கா ஒரு எவிடன்ஸ் வேணும் எனக்கு சோட்டாவுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிக்க. அதுக்கும் மேல ஹாஸ்பிட்டல் 2 போலீஸ் அடிச்சுட்டு தப்பிச்சிருக்கேன். இப்போ உன் அண்ணனை வேற அடிச்சிருக்கேன். டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை அந்த சோட்டாவை விட இப்போ நான் தான் மோஸ்ட் வாண்டட் அக்யூஸ்ட். என் மேல எல்லாம் கொலை வெறியில இருப்பாங்க. இப்போ அந்த சோட்டா என்ன செஞ்சாலும் அதில் நானும் இன்வால்வ். இப்போ என் லைஃப், உன் லைஃப், என் அம்மா, தங்கச்சி எல்லாரோட லைஃப்பும் அந்த சோட்டாவோட கையில். பசங்க மெயில் பார்த்துட்டாங்களா? இன்னும் இல்ல. 11 o'clock தானே பாப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் சரி, நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸ் இல்லையே. இருக்கு. இப்போதைக்கு என் கையில் இருக்கிற ஒரே பிரம்மாஸ்திரம். என்ன உனக்கு அர்ஜென்டா வருதா? போ போ. என் உயிரை பணைய வச்சு இவன் உயிரை காப்பாத்த நான் என்ன லூசா? நான் சொன்ன ஒரே எவிடன்ஸ் இவனா? இவனுக்கு தான் எல்லாம் மறந்து போச்சுன்னா இவனை போய் எவிடன்ஸ்ன்ற? மறந்து போனதை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். எனக்கும் சோட்டாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்கிறதையும் இவனும் சோட்டாவும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணாங்கிறதையும் இவன் வாயாலே சொல்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா எவிடன்ஸ். இவன் வாயால எப்படி? இம்பாசிபிள். பாசிபிள். ஹிப்னோதெரப்பி. ஆனா அதுக்கு அவங்களோட கேஸ் ஹிஸ்டரி வேணுமே. அவங்க யாரு, எந்த ஊரு, அவங்க பேர் என்ன, என்ன வேலை செய்யறாங்க, டீடைல்ஸ் இருக்கா? டீடைல்ஸ்க்கு நாம எங்க போறது? எப்படி என் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி என் ஃபேமிலி இன்ட்ரோகேஷன் கூட்டு போனாங்களோ அதே மாதிரி இந்நேரம் உன் அண்ணன் இவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருப்பான். உன் அண்ணன் கலெக்ட் பண்ண டீடைல்ஸை நீ கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடு. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டானுங்கம்மா. என்னது? எஸ்கேப் ஆயிட்டாங்களா? அப்போ இன்னொருத்த அவனை பத்தி டீடைல்ஸ் கிடைச்சாச்சா? குழந்தைவேலு திண்டிவனம். அவன் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கான். ஓ, டப்பிங் ஆர்டிஸ்டா? அவனோட ஃபேமிலி டீடைல்ஸ்லாம் கிடைச்சிச்சானா? அப்புறம் யூஸ் பண்றது சோட்டா தான். காலிங் பெல் சத்தம் கேட்டோனே சந்தேகப்பட்டு போனை கட் பண்ணிட்டான். டவுட்டுன்னு வந்தால் கிளியர் பண்ணி ஆகணும். அந்த ஃபோன் நம்பரோட அட்ரஸ் கண்டுபிடி. பேங்க்கா போலீஸான்னு தெரிஞ்சிடும். அவன் கால் அட்டன் பண்ணி பேசினதால சிட்டியில் இருக்கிற ஏதாவது ஒரு செல்போன் டவரில் கண்டிப்பாக சிக்னல் ரிசீவ் ஆயிருக்கும். அது எந்த டவர்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா சோட்டா இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். கிரைம் பிரான்ச் போலீஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க. எப்படி? ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்த போன்ல அசிங்கமா பேசினான். கிரைம் பிரான்ச்ல இருக்க அண்ணனோட ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அந்த நம்பருக்கு கால் பண்ண சொன்னாங்க. கால் ரிசீவ் ஆன டவரை ட்ராக் பண்ணி 1 hourல கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, நீ உடனே கிரைம் பிரான்ச் கிளம்பு. இந்த போனை வச்சுக்க. ஏதாவது அர்ஜென்ட்னா கால் பண்ணு. டவர் லொகேஷன் கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் சொல்லுங்க. 9440 80345. கிண்டி ஏரியா மேடம். மேடம், பூந்தமல்லி ஹைவேஸ் டவரில் தான் கடைசி அந்த நம்பர் ட்ரேஸ் ஆயிருக்கு. பூந்தமல்லி ஹைவேஸா? இதுல எந்த அபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்க முடியுமா? நீங்க அந்த நம்பர் கால் பண்ணுங்க. அவன் கால் அட்டன் பண்ண உடனே சிக்னல் சென்ஸை வச்சு எக்ஸாக்ட் லொகேஷன் கண்டுபிடிச்சிடலாம். என் போன்ல இருந்து பண்ண எடுக்க மாட்டான். உங்க போன் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்.
அட்டென்ட் பண்ண மாட்டேன்